ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஆல்ரெடி ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம். இன்னைக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் என்னதுன்னா தமிழில் செய்வினை என்று செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும், பொதுவாக சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். அது யாராவது பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ வீடியோ தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட் டென்ஸில் ரொம்ப நேரம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகே, நீங்கள் பாருங்கள், அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டிருந்தால்னு வந்தாவே அது நமக்கு என்னதுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்னு அர்த்தம். டென்ஸில் இது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, யாரு வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத நமக்கு என்னது சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்புறம் என்ன செஞ்சாங்க, எழுதி கொண்டிருந்தாங்க, அது நமக்கு என்னது வெர்பு. ஓகேங்களா? என்ன செயல் செய்யறாங்கிறது வெர்பு. அப்புறம் எதை வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் பேர் என்ன, நவுன் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் என்ன, கடிதம். ஓகே, இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது நமக்கு இங்கே ஆல்ரெடி நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, சி அவன் என்னது நமக்கு சி. சீனா நமக்கு என்னது, நமக்கு ஆக்சுவலி செஞ்சவங்க, அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ சி போட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம என்ன பண்ணணும், ஹி சீட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், வாஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? சி வாஸ். அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு எழுதி கொண்டிருந்தால்னு வரும். ஓகே, எழுதி கொண்டிருந்தால் எழுதுறதுக்கு என்ன நமக்கு ரைட். ஓகேங்களா? அப்போ எழுதி கொண்டிருந்தால்னா ரைட்டிங். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்னா நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம போட்டோம், வாஸ் ரைட்டிங். இந்த மாதிரி கொண்டிருந்தாலே வெறுப்பு கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் சி வாஸ் ரைட்டிங் என்னது நமக்கு ஒரு கடிதம். அப்போ என்னது ஒரு லெட்டர். ஓகேங்களா? ஸோ சி வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். இதுதான் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? இதை என்ன பண்றோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாசிவ் வாய்ஸ்ல மாற்றி நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதாவது என்னத்தான், ஒரு கடிதம் அவளால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது, இந்த மாதிரி எழுதப்பட்டு கொண்டிருந்ததுன்னு வந்தாவே அது பேர் தான் பாசிவ் வாய்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு கடிதம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், லெட்டர் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, அப்போ ஒரு கடிதம்ங்கிறது எ லெட்டர். எ லெட்டர். ஸோ எப்படி பாசிவ் வாய்ஸ் மாற்ற நல்லா பார்த்துங்க. எ லெட்டர்னு போட்டாவே என்ன பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலரா புளூரல்னு பார்க்கணும். ஓகேங்களா? சிங்குலரா இல்லாட்டி புளூரலா, அதாவது ஒருமையா பன்மையான்னு பார்க்கணும். எ லெட்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்குலர். சிங்குலர் வந்தாவே நம்ம என்ன போட்டுக்கணும் பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ லெட்டர் வாஸ் போட்டு. ஓகேங்களா? எ லெட்டர் வாஸ் பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? லெட்டர் வாஸ் பீயிங் போட்டு என்ன பண்ணணும்னா வெர்போட எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ என்ன பண்ண, வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை போடணும். எதுக்கு, நமக்கு பாசிவ் வாய்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வெர்ப் என்னது, இங்கே எழுதுறது. அப்போ ரைட், ரோட், ரிட்டன், அந்த மூணாவது ஃபார்ம் இருக்குல்ல, அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன், இதை மறக்காம போட்டுருணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல ரைட்டிங் எழுதக்கூடாது. ஓகேங்களா? பாசிவ் வாய்ஸ்க்கு. ஸோ a letter was being written போட்டு என்ன பண்ணும், a letter was being written கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. யாரால, அவளால். ஓகேங்களா? அவளால்ங்கிறது நமக்கு இங்க என்ன வரும்னா பை ஹெர்னு வந்துடும். ஓகேங்களா? பை ஹெர். பை ஹெர். அவனால்னா பை ஹிம்னு வரும். ஓகேங்களா? so that a letter was being written by her அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு கடிதம் அவளால் எழுதப்பட்டு கொண்டிருந்தது வந்துடும். ஓகே, அப்ப லெட்டர் போட்டுக்கணும். அது பக்கத்தில் நம்ம லெட்டர் வந்து சிங்குலரான்னு பார்க்கணும். சிங்குலர்னா நம்ம வாஸ் போட்டுக்கணும். புளூரல் வந்து என்ன பண்ணணும், வேற போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாஸ் போட்டு பக்கத்தில் என்ன, பீயிங் அப்படிங்கிற வார்த்தை பாசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். பீயிங் போட்டு பக்கத்தில் என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். ஓகே, ரைட், ரோட், ரிட்டன் போட்டுடணும். அடுத்தது அவளால் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், போட்டணும். ஓகே, இது பேர் தான் பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அவர்கள் படம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸ்ல கொண்டிருந்தார்கள்னு வரும். ஓகேங்களா? கொண்டிருக்கின்றார்கள்னா பிரசன்ட் ஃபார்ம், கொண்டிருந்தார்கள்னா பாஸ்ட் ஃபார்ம், கொண்டிருப்பார்கள்னா நமக்கு ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ தட் அவர்கள்ங்கிறது என்னது நமக்கு இங்க சப்ஜெக்ட். அப்ப தே, இது பாஸ்ட் ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணுவோம், தே வேர் போட்டுக்கணும். ஓகே, ஸோ தே வேர் படம் பார்த்து கொண்டிருந்தது வாட்சிங். ஓகேங்களா? அப்ப தே வேர் வாட்சிங். இந்த மாதிரி கொண்டிருந்தாங்க வெறுப்பு கூட நம்ம ஐஎன்ஜி போட்டுக்கணும். ஓகே, இப்போ தே வேர் வாட்சிங் என்னது நமக்கு படம். அப்ப என்னது நமக்கு மூவி. ஓகேங்களா? தே வேர் வாட்சிங் மூவி.
ஓகே, இது என்னது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸ், இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். அதே மாதிரி இது ஆக்டிவ் வாய்ஸ், இப்போ எழுத போகிறது ஆக்டிவ் வாய்ஸ், இப்போ எழுத போகிறது பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குது, இந்த படம்ங்கிறது என்ன தூக்கி நம்ம போடணும், முன்னாடி போடணும். ஓகேங்களா, படம் தூக்கி முன்னாடி போடணும். அப்போ படம் அவர்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது, இதுதான் நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ் ஃபார் திஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ தட் படம்ங்கிறது என்ன நமக்கு மூவி போட்டோம். மூவிங்கிறது நமக்கு சிங்குலர். அப்போ மூவி பக்கத்தில் என்ன பண்ணணும், நம்ம வாஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ மூவி வாஸ், இது என்ன நமக்கு எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ என்ன நமக்கு கண்டினியூஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், பீயிங் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட் மூவி வாஸ் பீயிங். ஓகே, பார்க்கிறதுக்கு நமக்கு வாட்ச். ஓகே, அப்போ வாட்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, வாட்ச்டு. ஓகே, அந்த மூணாவது ஃபார்மா தான் இங்கே போடணும் பாசிவ் வாய்ஸுக்கு. ஓகே, ஸோ மூவி வாஸ் பீயிங் வாட்ச்டு. ஓகேங்களா, the movie was being watched யாரால, அவர்களால். அப்ப என்ன பண்றாரு, அவர்களால்ங்கிறத தூக்கி நம்ம பின்னாடி போடணும். அவர்களாங்கிறது பை தெம்னு பின்னாடி போடணும். ஓகே, the movie was being watched by them. ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்னது, இதோட ஆக்டிவ் வாய்ஸ், இதோட பாசிவ் வாய்ஸ். இதுதான் நமக்கு மூவி வாஸ் பீயிங் வாட்ச்டு பை தெம். ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே பார்த்து வச்சுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இப்போ அடுத்த 2-3 சென்டென்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, இன்னும் 2 சென்டென்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் வீட்டிற்கு வெள்ளை அடித்துக் கொண்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, பாஸ்ட் கண்டினியூஸ்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ். வீடு எங்களால் வெள்ளை அடிக்கப்பட்டு கொண்டிருந்ததுன்னு வரும். ஓகே, இது எப்படி நமக்கு இங்கே பாருங்க, நாங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பாஸ்ட் கண்டினியூஸ் எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் என்னது, நாங்கள்ங்கிறது என்ன நமக்கு வி. பாஸ்ட் கண்டினியூஸ்னாவே நம்ம என்ன பண்ணணும், வி பக்கத்தில் வேர் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ வி வேர் வெள்ளை அடித்துக் கொண்டிருந்ததுக்கு என்னன்னா இங்கிலீஷ்ல டைரக்டா பெயிண்டிங் எழுதிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ தட் வி வேர் பெயிண்டிங் எதுக்கு, வீட்டிற்கு. ஓகேங்களா, ஓகே, அப்போ என்ன எழுதணும், we were painting the house. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நமக்கு வெர்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நமக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ண நமக்கு இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை என்ன பண்ண நமக்கு பாசிவ் வாய்ஸ்ல மாற்றமா நம்ம என்ன பண்ணணும், இந்த வீட்டத்துக்கு நம்ம முன்னாடி போடணும். ஓகேங்களா, அப்போ வீடு எங்களால் வெள்ளை அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது, இதுதான் நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ். ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். ஸோ தட் எப்படி வருது, இந்த ஹவுஸுங்கிறதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஓகேங்களா, ஸோ வீடு அப்ப என்ன பண்ணணும், முன்னாடி போடணும் the house போட்டு பக்கத்துல என்ன பண்ணணும், நமக்கு ஹவுஸ்ங்கிறது சிங்குலர். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வாஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ the house was போட்டு நம்ம என்ன பண்ணணும், இது அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த மாதிரி கொண்டிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், பாசிவ் வாய்ஸ்ல பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஓகேங்களா, ஸோ the house was being போட்டு என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா தான் முக்கியமா போடணும். ஓகே, அதான் நமக்கு செய்ய வேண்டியது. ஸோ பெயிண்டிங்கிறத நமக்கு என்ன, நமக்கு இங்கே வெர்பு. ஓகேங்களா, ஸோ பெயிண்டட் தான். ஓகேங்களா, பெயிண்டட் தான். ஸோ த ஹவுஸ் வாஸ் பீயிங் பெயிண்டட். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை நம்ம என்ன பண்ணணும்னா பீயிங் பக்கத்தில் போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் த ஹவுஸ் வாஸ் பீயிங் பெயிண்டட். எங்களால்னா நம்ம என்ன தோணுங்க, பை அஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ பை அஸ். ஓகேங்களா, ஸோ த ஹவுஸ் வாஸ் பீயிங் பெயிண்டட் பை அஸ் அப்படின்னு அர்த்தம். வீடு எங்களால் வெள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம் நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஸோ அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, பிரதிபா வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தால். ஓகேங்களா, இது நமக்கு என்னது முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி, பாஸ்ட் கண்டினியூஸ். பிரதிபா வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தால், இது எப்படி வருது, பிரதிபா அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, பிரதிபா பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், இது பாஸ்ட் கண்டினியூஸ். நம்ம என்ன பண்ணணும், வெறுப்பு சப்ஜெக்ட் பக்கத்தில் நமக்கு வாஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ பிரதிபா வாஸ் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தால் நமக்கு என்னது டூயிங். ஓகேங்களா, ஸோ பிரதிபா வாஸ் டூயிங் ஹோம்ஒர்க். அவ்வளோதான், பிரதிபா வாஸ் டூயிங் ஹோம்ஒர்க் நமக்கு வீட்டு வேலை. ஓகேங்களா, சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் பிரதிபா வாஸ் டூயிங் அப்படின்னா நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் நமக்கு வாஸ் போட்டு வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டால் நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணணும், நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், வீட்டு வேலை தூக்கி நம்ம முன்னாடி போடணும். ஸோ வீட்டு வேலை பிரதிபாவால் செய்யப்பட்டு கொண்டிருந்தது, இந்த மாதிரி பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு வரும். ஓகேங்களா, பாசிவ் வாய்ஸ் நான் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ வீட்டு வேலைங்கிறது நமக்கு என்னது ஹோம்ஒர்க். அப்போ என்ன பண்ணாலும் முன்னாடி போடணும் homework was being. ஓகேங்களா, வாஸ் போட்டு என்ன பண்ணணும், பாசிவ் வாய்ஸ்க்கு பீயிங்கிற வார்த்தையை போடணும். ஓகேங்களா, வாஸ் போட்டுக்கணும், எனக்கு சிங்குலர். ஹோம்ஒர்க் வாஸ் பீயிங். இங்க என்னது நமக்கு வெர்பு டூயிங். அப்ப டூ தான் நமக்கு என்னது வெர்பு. அப்ப டூ டிட் டன். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபல் பண்ணது டன். அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும் போடணும். ஓகே, த homework was being done by பிரதீபா. ஓகே, பிரதீபாவால்ங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தூக்கி பின்னாடி போடணும். ஓகே, ஸோ homework was being done by பிரதீபா. ஓகேங்களா, ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும், நமக்கு எதை செஞ்ச ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம முன்னாடி போட்டுடணும். அப்புறம் வாஸ் போடணும், பக்கத்தில் நம்ம பீங்கிற வார்த்தையை போடணும், அதுக்கு பக்கத்தில் வெறுப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் போட்டு, அப்புறம் நமக்கு யார் செஞ்சாங்கிறதோ அது தூக்கி நம்ம கடைசியாக போட்டால் இது பேர் என்னது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே எழுதி வச்சுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுங்க. நம்ம இதுலேயே என்ன 2 சென்டென்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, இன்னும் 2 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஆசிரியர் கதை சொல்லி கொண்டிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாசிவ் வாய்ஸ் எழுதி வச்சிருக்கோம். கதை ஆசிரியரால் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷ் எழுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆசிரியர்ங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ த டீச்சர் போட்டு என்ன பண்ணணும், கொண்டிருந்தார் அப்படின்னு நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ என்ன பண்ணணும், வாஸ் போடணும். வெறுப்பு கூட என்ன பண்ணணும், நம்ம ஐஎன்ஜி போடணும். ஓகேங்களா, ஸோ சொல்லி கொண்டிருந்தால் நம்ம என்னது டெல்லிங். ஓகேங்களா, டீச்சர் வாஸ் டெல்லிங் என்னது நமக்கு ஸ்டோரி. அப்போ என்ன பண்ணணும், ஸ்டோரினா என்னது கதை. ஓகேங்களா, the teacher was telling the story. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இது சப்ஜெக்ட், இது வெர்பு, இது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது என்ன பண்ண நம்ம பாசிவ் வாய்ஸ் தமிழ் எழுதி வச்சுக்கோம். நம்ம இப்போ எப்படி இங்கிலீஷ் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், ஸ்டோரி என்ன பண்ண நம்ம முன்னாடி போடணும். ஓகேங்களா, கதை ஆசிரியரால் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இந்த மாதிரி பட்டு கொண்டிருந்ததுங்கிறது வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணும், த ஸ்டோரிங்கிறது என்னது சிங்குலர். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டோரி வாஸ் போடணும். அப்போ என்ன பண்ணணும், பீயிங் போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸில் பாசிவ் வாய்ஸ் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், வாஸ் போடணும், பக்கத்தில் பீயிங் போடணும். சிங்குலராக இருந்தால் வாஸ், புளூராக இருந்தால் வேர் போட்டுக்கணும். ஓகேங்களா, பீயிங் போட்டு அப்போ என்ன பண்ணுவோம், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் போடணும். ஓகே, அப்போ டெல் அப்படிங்கிறது நமக்கு வெர்பு. அப்போ டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் என்னது, டெல், டோல்டு. ஓகேங்களா, அப்போ த ஸ்டோரி வாஸ் பீயிங் டோல்டு பை யாரு, நமக்கு ஆசிரியரால். அப்போ என்ன பண்ணுவோம், டீச்சர். அப்போ த ஸ்டோரி வாஸ் பீயிங் டோல்டு பை த டீச்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம என்ன எழுதணும். ஓகேங்களா, ஸோ தட் இது ஆப்ஜெக்ட், இது வெர்பு, இதை நமக்கு சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்துடும். இது பேர் தான் நமக்கு பாசிவ் வாய்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது நமக்கு பாசிவ் வாய்ஸ். அடுத்து பண்ணி இன்னொரு ஆக்டிவ் வாய்ஸ் எழுதி வச்சிருக்கேன். உங்கள் அம்மா உங்களை நேசித்து கொண்டிருந்தால். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு இப்பெல்லாம் சொன்னாதான் தெரியுது சார், பார்த்துக்கலாம். அதனால நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, உங்கள் அம்மா உங்களை நேசித்து கொண்டிருந்தால் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி எழுதுறது, நமக்கு உங்கள் அம்மா அப்படிங்கிறது நமக்கு என்னது, நமக்கு இங்கே வெர்பு. ஓகேங்களா, சப்ஜெக்ட், சாரி, யுவர் மதர். ஓகேங்களா, யுவர் மதர் போட்டு நம்ம என்ன பண்ணணும், பார்த்தீங்கன்னா வாஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ யுவர் மதர் வாஸ் என்ன பண்ணணும், நமக்கு இங்கே நேசித்து கொண்டிருந்தால் நமக்கு என்னது லவ். ஓகேங்களா, லவ்விங். ஓகே, ஸோ யுவர் மதர் வாஸ் லவ்விங் யார, உங்களை. அப்போ என்ன பண்ணணும், அது பின்னாடி போடணும். ஓகே, ஸோ யுவர் மதர் வாஸ் லவ்விங் யூ. அர்த்தம் அவனுடைய அம்மா உங்களை நேசித்து கொண்டிருந்தால்ங்கிறது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இது என்ன நமக்கு பாசிவ் வாய்ஸ்ல மாற்றி வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் அம்மாவால் நேசிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இதை நமக்கு பாசிவ் வாய்ஸ். அப்போ என்ன எழுது, நமக்கு நீங்கள்ங்கிறது என்ன நமக்கு இதை முன்னாடி போடணும். ஓகேங்களா, இங்கே பாருங்க யூ. அப்போ இந்த இடத்துல பாருங்க, உங்களைங்கிறதுக்கு யூ போட்டோம். இப்போ நீங்கள்ங்கிறதுக்கு என்னது, நமக்கு யூ தான் வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவால் நேசிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு யூ போட்டு நம்ம என்ன பண்ணணும், வேர் போடணும். ஓகேங்களா, யூ வேர் பீயிங். ஓகேங்களா, பீயிங் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஓகே, அப்போ லவ்னா நமக்கு என்னது, இங்கே வெர்பு. அப்போ லவ்டு. ஓகேங்களா, ஸோ யூ வேர் பீயிங் லவ்டு. என்ன, உங்களுடைய அம்மாவால். அப்போ என்ன பண்ணணும், பை யுவர் மதர். ஓகேங்களா, ஸோ யூ வேர் பீயிங் லவ்டு பை யுவர் மதர். ஓகேங்களா, இதுதான் நமக்கு என்ன, நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஓகே, நீங்கள் யூ போட்டோம். யூ பதில் நம்ம என்ன பண்ணணும்,
இந்த மாதிரி வெர்பு போடணும். ஓகேங்களா? பாஸ்ட் கண்டிஷன் தான் வேர் போடணும். அடுத்து பீயிங் போடணும். வெர்போட பாஸ்ட் லவ்டு போடணும். அப்புறம் பை யுவர் மதர், உங்களுடைய அம்மாவால்ங்கிறது நமக்கு பின்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? யூ ஆர் பீயிங் லவ்டு பை யுவர் மதர் அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மாவால் நேசிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள். இது நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லையும் வீடியோ போட்டுருக்கேன், ப்ளஸ் இங்கிலீஷ்லையும் வீடியோ போட்டுருக்கேன். இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.